வணக்கம். அன்பார்ந்த வல்ல மக்களே, வல்லையர் சந்திப்பில் சிந்திப்பு என்ற நிகழ்ச்சியின் 4வது தொகுப்பு இது. ஏற்கனவே 1வது தொகுப்பு ஊரைச் சேர்ந்த சிவாஜிலிங்கம் அவர்கள் ஜனாதிபதி எலெக்ஷனில் பங்கு கொண்டவர். அவரை 1வது எனது தொகுப்பில் பற்றி கண்டிருந்தேன். 2வது தொகுப்பாக கனடாவில் ஈழத்து பூரணார் என்ற பெரும் எழுத்தாளர், அவர் தான் சாகும் வயதில் 85வது வயதில் தான் வல்வெட்டித்துறையில் தான் பிறந்தவர் என்பதை கண்டுகொண்டார். அவரை சுமார் 1 மணி நேரம் அங்கு வசிக்கும் விஷ்ணு சுந்தரத்தின் மகன் செல்வம் மூலம் நான் அவரை பேட்டி கண்டிருந்தேன். 3வதாக எம்மூரில் வாழ்ந்த ஆணழகன் நாகேஸ்வரன் அவர்கள் இங்கிலாந்துக்கு விஜயம் செய்த பொழுது அவர்கள் செல்வா ஐயர் வீட்டில் வந்து தங்கியிருந்தார். அவரை நான் சதானந்தவேல் அவர்களின் துணையுடன் பேட்டி கண்டிருந்தேன். 4வதாக வல்வையராகிய உங்கள் முன் நான் தனியாகவே பேட்டி அளிக்க வேண்டிய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமைந்துள்ளது. இன்று வல்வை மக்களின் பரபரப்பான செய்தியாகிக் கொண்டிருக்கும் வல்வையரங்கு 23 ஏக்கர் நிலப்பரப்பில் வல்வையர்களுக்கு சொந்தமாக போகின்ற ஒரு செய்தி பரவை கொண்டிருக்கின்றது. அது சரியான தகவல்கள் இல்லாமல் பல திரிவுபட்ட செய்திகளும் வருகின்றது. அவற்றை தவிர்ப்பதற்காகவும் முதல் அந்த 23 ஏக்கர் பரப்பு காணி எமக்கு எப்படி வந்தது என்ற தகவலையும் அத்தகவலை தந்தவர் யார் என்ற செய்தியையும் நாம் அறிந்து கொண்டு மேற்கொண்டு எமது வெற்றி பயணங்களை தொடரலாம். நாம் எமது வல்லை மண்ணில் வாழ்ந்து பல சாதனைகள் புரிந்து சரித்திரங்கள் படைத்து இதை எல்லாம் முடித்து கொண்டு அழகான அன்பான குடும்பமாக வாழ்ந்த நாங்கள் அரசியல் சூறாவளியில் சிக்கி தேன்கூடுகள் கலைக்கப்பட்ட மாதிரி இன்று பல கண்டங்களில் வாழ்கிறோம். போராட்டங்கள் உக்கிரமடைந்த காலத்தில் எங்களில் காலப்பதிவுகள் எதையும் செய்ய முடியாமல் போய்விட்டது. ஆனால் 2009 மே 18 முள்ளிவாய்க்காலின் மௌனத்துக்கு பிறகு இன்று நாங்கள் மீண்டும் பரபரப்பான சூழ்நிலையில் வாழத் தொடங்கிவிட்டோம். எம்மூரிலே வல்வை முத்துமாரி அம்மனை வழங்காதவர்கள் எவரும் இல்லை. அந்த வல்வை முத்துமாரி கோடியாக்கரையிலிருந்து வந்ததாகத்தான் நமது சமுதாயத்தின் கதைகள் இருக்கின்றன. அந்த வல்வை முத்துமாரி கோடியாக்கரையிலிருந்து ஏன் வல்வை மண்ணுக்கு வர வேண்டும்? இலங்கையின் பல பாகங்களிலும் இருக்க அந்த கோடி மாறி ஏன் வல்வை மண்ணை தேர்ந்தெடுத்தார்? ஆனால் கோடியாக்கரையிலிருந்து அம்மன் வந்து அமர இன்று நாங்கள் வல்லையின் 3 பெரும்பகுதி மக்கள் புலம்பெயர்ந்து விட்டோம். ஆகவே அவளால் தான் நாங்கள் புலம்பெயரப்பட்டோம் என்பது உண்மை. ஆகவே இந்த வல்வையரங்கு என்ற ஸ்தாபனம் வல்வை முத்துமாரி என்ற நாமத்துடனே இங்கு பதிவு செய்யப்பட்ட முயற்சிகள் மேற்கொள்ள உத்தேசித்துள்ளோம். உண்மையாக இந்த வல்வை அரங்கிற்குரிய காணி எங்களுக்கு எப்படி கிடைத்ததென்றால், வல்வை மண்ணிலே பிறந்து வைத்தியராக வாழ்ந்த பீதாம்பரம் அவர்களுடைய மகன் அவர்கள் கொழும்பிலே பல மாடி கட்டிடங்களையும் கிளிநொச்சியிலே அரசியல் பிரச்சனைகளின் பொழுது பல குடிய வீடுகளையும் கட்டி கொழும்பில் பிரபல்யமானவர். அவர் தனது தகுதி தகமைகளின் அடிப்படையிலேயே இங்கிலாந்துக்கு விசா பெற்று வந்தார். இங்கு தனது தொழில் முயற்சியாக முதல் முறையாக 3,04,000 பவுன்கள் உள்ள ஒரு சொந்த வீடை வாங்கி அதை தரமட்டமாக இடித்து அதிலே
4 பெட்ரூம் 4 அறைகள் கொண்ட 3 அடுக்கு வீடு தொடர் வீடுகளை கட்டி இன்று விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அடுத்த கட்டமாக இன்னும் 2 இடங்களிலே அதே மாதிரி வீடுகள் வாங்கி இடிக்கப்பட்டு 12 மாடி தொடர் மாடிக்கு வீடுகள் கட்டுவதற்குரிய ஆயத்தங்கள் தொடரப்பட்டு விட்டன. இந்த தொழில் ரீதியாக சென்ற பொழுது இந்தியாவிலும் பிரபல உல்லாச விடுதிகள் கட்டுவதற்கான ஒப்பந்தங்கள் அவர்களை தேடி வந்தது. அந்த ஒப்பந்தக்காரர்களுடைய செலவிலேயே அவர்கள் அதை போய் பார்த்து மேற்கொண்டு வந்த பொழுது அந்த ஒப்பந்தக்காரர்கள் சிம்பிளாக அதை இந்த காணியை வேண்டி எங்கேயோ போட்டு மூளையில் கிடந்த காணி, இப்படி வல்வ மக்கள் தங்கள் ஒரு திருமண மண்டப தேவைக்காக தேடிக்கொண்டிருந்த பொழுது தங்களுக்கு இது தேவை என்றே அது சரி நீங்கள் இதை பயன்படுத்துங்கள் என்று சொல்லி வல்வை மக்களுக்கிடம் வந்திருக்கின்றது. இதை ஆகவே பீதாம்பரம் திவாகர் அவர்களிடம்தான் அது இப்போ விற்பதோ வாங்குவதோ என்ற பொறுப்பு இருக்கின்றது. திவாகர் அவர்கள் இன்று தனது வியாபார திறமையை காட்டி இன்று நட்வெஸ்ட் பேங்க் நிறுவனம் அவருக்கு 25 மில்லியன் பவுன்களை சொத்துகள் வாங்குவதற்கான அனுமதியை பெற்றிருக்கின்றார். ஆனால் எமக்குரிய வல்வரங்கின் மொத்த செலவுகளே 6.5 மில்லியன்கள் தான். 3.5 மில்லியன்களில் காணியை வாங்கலாம், 3 மில்லியன்களில் நமது கட்டிடம் கட்ட முடிக்கலாம். அவர் தொழில் ரீதியாக அதை தானே செய்யக்கூடிய தகமையும் திறமையும் படைத்த ஒரு வல்வை கோடீஸ்வரன். ஆனால் அவரின் தூய சிந்தனை வல்வையர்களைப் போல் உங்களைப் போல் அது வல்வை மக்கள் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதற்காகவே இன்று வல்வை மக்களிடம் சென்றடைய வேண்டும் என்பதற்காக அவை உங்களால் மாமாச்சி என்று அழைக்கப்படும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த தொடர் நிகழ்ச்சிகள் யாவும் என் மூலமாகவே வல்வை மக்களை சென்றடையும். ஆகவே இதன் 1.5 மாதங்களாக பல கட்டங்களை கடந்து எமது வல்வை.com bbtuk.com இச்செய்திகளை நாங்கள் போட்டிருந்தோம். உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படலாம், அதற்காக சில புகைப்படங்களையும் எடுத்து நாங்கள் செலுத்தியிருந்தோம். அடுத்த கட்டமாக இம்மாதம் 20ஆம் தேதி சுமார் 10:30 மணி அளவுக்கு டூட்டிங் பகுதியிலிருந்து இதில் ஆர்வமுள்ளவர்கள் பலர் கார்கள் மூலம் சென்று அந்த மைதானத்தை சென்று பார்வையிட உள்ளோம். அது பார்வையிட்ட பின் ஒவ்வொரு தரம் குறைந்தது 1000 பங்குகள் கொண்ட பங்குகளாக இதில் இணைய வேண்டும் என்பதுதான் எங்கள் விருப்பம். தற்பொழுது குறைந்தது 3 லட்சம் ரூபா பங்குகள் இணையமுள்ள பங்குதாரர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இணையதளத்தில் செய்தி வெளியிட்டதின்படி திருப்பதி வெங்கடாசலபதி தேவஸ்தானம் நமக்கு 5 லட்சம் பவுண்ட்ஸ்களை அன்பளிப்பு செய்கின்றது. ஆகவே இந்த ஒரு நற்காரியத்தினாலே மறைமுகமாக இருந்த வல்வையர்கள் வல்வையரின் தொடர்பாளர்களை நிறுத்தியிருந்தவர்கள் எல்லாம் தகவல்களை கொண்டு எம்முடன் நுழைய முற்படுகிறார்கள். தொடர்ந்து நாம் இது பற்றிய செய்திகளை இதே போன்ற கணனியொலியாக உங்களுக்கு நேரடியாக தருவேன். இதை பற்றிய மேலதிக தகவல்கள் நீங்கள் அறிய விரும்பினால் நீங்கள் 5 பேர் கொண்ட ஒரு குழுவாக ஏற்கனவே நான் வல்லை சங்கங்களிலும் வல்லை கூட்டம் வல்லை நண்பர்களுடன் தெரியப்படுத்தி இருந்தேன். செயல்பாடாக 4 பேர் 5 பேராக நீங்கள் வந்தால் மேலதிக விளக்கங்கள் அதன் வரைபடங்கள் மேற்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்கலாம், சந்திக்கலாம். ஆகவே உங்களிடம் அடுத்த சந்திப்பு வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். வல்வை மாமாச்சி. வணக்கம்.